திருநெல்வேலியை அடுத்த சுத்தமல்லியில் இயற்கை முறையில் எண்ணெய் தயாரிக்கும் ஆலை செயல்பட்டு வருகிறது. பழமையான தொழில் முறைகளே சுகாதாரத்திற்கு உத்தரவாதம் என்கிறார் ஆலை உரிமையாளர். இது குறித்த செய்தியினை சற்று விரிவாக பார்க்கலாம். நெல்லையை அடுத்த சுத்தமல்லியில் இன்றும் பழங்கால முறையில் மாடுகள் பூட்டி கல் செக்கில் எண்ணெய் தயாரிக்கிறார் சீனிவாசன் என்ற விவசாயி. செக்கு மூலம் தயாரித்த நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் போன்றவற்றை நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கே அவர் விற்பனை செய்கிறார். எங்களுடைய முன்னோர்கள் ஒரு காலத்தில் செஞ்சுட்டு இருந்த விதம் இந்த விதம் இயந்திரமயமானதுனாலையும் விளம்பரம் இல்லாத காரணத்தினாலும் எங்களுடைய இந்த தொழில் நசிவடைஞ்சு எல்லாம் முடிஞ்சாங்க, எல்லாம் நிப்பாட்டினாங்க. இது ஆரோக்கியத்தை இப்போ மக்கள் வந்து புதுசாக விரும்புறதுனால நாங்கள் இந்த மாதிரி செஞ்சால் இது மக்கள் மத்தியில் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் தன்னம்பிக்கையில் தான் இந்த மாதிரி இறங்கி செயல்பட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி அரைக்கும் பொழுது வரக்கூடிய எண்ணெய் வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். மாடு பூட்டி செக்கு ஆட்டுவதால் நாளொன்றுக்கு 28 லிட்டர் வரை மட்டுமே எண்ணெய் தயாரிக்க முடியும் என்கிறார் சீனிவாசன். செக்கில் இயற்கையான முறையில் தயாரிக்கப்படும் எண்ணெய் சுத்தமாகவும் முழுமையான உயிர்ச்சத்துக்கள் கொண்டதாகவும் இருப்பதாக வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். நாங்கள் சரியான பாத்திரம் பார்த்து எடுக்கும்போது தான் இதில் முழு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால நாங்கள் நல்ல சுத்தமான முறையில் தயார் பண்ணதுனால எங்கள் நேரில் வந்து பார்த்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. வாடிக்கையாளர்கள் நிறைய இருக்காங்க. எங்களோட தயாரிப்பு நல்லா சுத்தமாக இருக்கும். மக்களுக்கு சுத்தமான சுகாதாரமான எண்ணெய் கிடைக்க வேண்டும் என்பதே தமது நோக்கம் என்கிறார் சீனிவாசன். இதுபோன்ற முயற்சிகளுக்கு அரசு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பதும் அவரது எதிர்பார்ப்பு. இயற்கைசார் படைப்புகளின் விற்பனையை பரவலாக்க வேண்டிய நடவடிக்கைகளை அரசும் குடிசை தொழிலில் எடுக்கப்படும் இந்த துணிச்சலான முயற்சிகளுக்கு வரவேற்பளிக்க மக்களும் தயாராக வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன். செக்கு மூலம் தயாரிக்கப்படும் எண்ணெய்க்கு தற்போது மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த முறையில் தயாரிக்கப்படும் எண்ணெய் மருந்து குணம் மாறாமல் உள்ளதால் வாடிக்கையாளர்கள் தேடி வந்து வாங்கி செல்வதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். செக்கை சுற்றி வரும் பூட்டிய மாடுகள், செக்கிலிருந்து வழியும் தூய்மை மாறாத எண்ணெய் ஆகியவற்றை காண வேண்டுமானால் நாம் திருநெல்வேலியை அடுத்த சுத்தமல்லி பகுதிக்குத்தான் செல்ல வேண்டும். 35 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் 60க்கும் மேற்பட்ட செக்குகள் இயங்கி வந்த நிலையில் தற்போது ஒரே ஒரு கல் செக்கு மட்டுமே நிலைத்து நிற்கிறது. கல் செக்கை கொண்டு எண்ணெய் தயாரிப்பது பழைய முறை என்றாலும் பாரம்பரிய தொழிலை செய்வதால் மனதிற்கு திருப்தி ஏற்படுவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எண்ணெய் வந்து எந்த நேரமும் குடித்தாலும் சரி, இந்த எண்ணெய் அவ்வளோ டஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் எந்த பக்கத்துலையும் கிடைக்காது. இப்போ எல்லா எண்ணெயிலையுமே கலப்படையாகும். கடையில் போய் பாருங்க, 80 ரூபாங்காரு, 180 ரூபாங்காரு. இந்த எண்ணெய்க்கு அந்த எண்ணெய்க்கு ஈடுகிட்டு பாருங்க, இந்த டஸ்டே வராது. நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 28 லிட்டர் எண்ணெய் மட்டுமே எடுக்க முடியும். இம்முறையில் தயாரிக்கப்படும் போது எண்ணெய் சூடேறாமல் இருக்கும் என்பதால் தனிச்சுவையுடன் இருக்கும் என்கின்றனர் செக்கு உரிமையாளர்கள். அந்த இயந்திரமயமாத்திலையும் போட்டி போட்ட உலகத்திலையும் விளம்பரம் இல்லாத காரணத்தினால எங்கள் தொழில்புறம் அவ்வளவு நலிவடைஞ்சு எல்லாருமே அந்த செக்குகளுப்புறம் பிடுங்கி எல்லாருமே அந்த வீடுகள் கட்டி இது பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மகத்துவத்தில் அரைக்கும்போது கல் செக்குக்கும் வாகமரம் உலக்கைய வச்சு அரைக்கும்போது எண்ணெய் மகத்துவமாக இருக்கும். எள்ளனுடைய உயிர் சத்துக்கள் எண்ணெய் அப்படியே இருக்கும். இது இப்படி இந்த மெத்தடில் அரைக்கும் போது ஒரு சுற்றி வர்றதுக்கு, மாடு சுற்றி வர்றதுக்கு, ஒரு சுற்றி வர்றதுக்கு 1 நிமிடம் வரைக்கும் ஆயிரும். அவ்வளோ பெரிய உலக்க பெரிய உலக்க போட்டு அரைக்கும் போது அதில் 1% ஹீட் ஏறாது. அந்த ஹீட் ஏறாதனால கோல்டு ப்ரெஸ்ல எண்ணெய் பார்த்தீங்கன்னா அதனுடைய எள்ளனுடைய உயிர் சத்துக்கள் அப்புறம் அப்படியே எண்ணெய் அப்படியே இருக்கிறதுனால இந்த முறையில் அரைக்கக்கூடிய எண்ணெய் மிகவும் மகத்துவமாக இருக்கும். இயற்கை விவசாயம் மூலம் உற்பத்தி செய்யப்படும் உணவுகளுக்கு மவுசு அதிகரிக்க துவங்கியுள்ள நிலையில் இயந்திரமில்லாமல் செக்கு மூலம் தயாரிக்கப்படும் எண்ணெயை பலரும் தேடி வந்து வாங்கி செல்கின்றனர். ஆனா எங்களுக்கு இந்த செக்கெண்ணெய் கல் செக்கெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணும்போது எனக்கு உடம்பு கொஞ்சம் லேசா இருக்கு, வேலை பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் எதுவும் இல்லை. இப்போ நான் வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன். அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறதுனால சமையலுக்கு எங்கள் வீட்டில் அதான் எங்கள் வீட்டம்மா யூஸ் பண்ணுறாங்க. அதனால உடம்புக்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கிறேன். கால மாற்றத்தாலும் இயந்திரமயமாதல் காரணமாகவும் காணாமல் போன நமது பாரம்பரிய பொருட்களையும் முறைகளையும் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு மூலையில் பேணி காத்து வருகின்றனர் என்றால் அது மிகையல்ல.
பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையில் கல்செக்கு எண்ணெய் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் நெல்லையைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி ஒருவர். நெல்லையிலிருந்து நாகர்கோவில் செல்லும் தெற்கு புறவழிச்சாலையில் செயல்பட்டு வருகிறது இந்த கல்செக்கு எண்ணெய் கூடம். சிவசண்பகம் என்ற பொறியியல் பட்டதாரி இளைஞரே இதன் உரிமையாளர். தலைமுறையாய் மாடு பூட்டிய கல்செக்கு தொழிலில் ஈடுபட்ட குடும்பத்தில் பிறந்த சிவசண்பகம் சிறுவயது முதலே இத்தொழிலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். எனவே தான் படித்து முடித்த கையோடு பாரம்பரியத்தை காக்க களம் இறங்கியிருக்கிறார். தற்போது இவரின் தொழிற்கூடத்தில் 3 பேர் வேலை செய்து வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு பேட்டை பகுதியில் தான் எங்களுக்கு பூர்வீகமே பேட்டை செக்கடி தான். அங்கே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 60 செக்கு வரைக்கும் ஓடி இருந்துச்சு. அதாவது ஒரு 60 செக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி அதை அந்த எண்ணெய் வித்துக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த இயந்திரமயமானதாலும் பாக்கெட் எண்ணெய் ஆதிக்கத்தினாலையும் எங்கள் தொழில் சற்றே ரொம்பவும் நசிவடைஞ்சிட்டு அப்போ நாங்கள் தொழிலை விட்டு நாங்கள் வேறு தொழிலுக்கு போயிட்டோம். இப்போ திரும்ப அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுத்து பண்ணணுங்கிற ஒரு உற்சாகத்தில் நாங்கள் இப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். 25 கிலோ எள், 1.5 கிலோ கருப்பட்டி ஆகியவற்றுடன் லேசாக தண்ணீர் தெளித்து அரைக்கும் போது சுமார் 12 லிட்டர் நல்லெண்ணெய் கிடைக்கிறது. இவ்வாறு நாளொன்றுக்கு 2 முறை செக்கு இயக்கப்படுவதால் 25 லிட்டர் வரை இங்கு எண்ணெய் தயாராகிறது. அவை தூய்மையான பிளாஸ்டிக் குடுவைகளில் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராகின்றன. இம்முறையில் எண்ணெய் சூடாவதற்கோ இயற்கை தன்மையை இழப்பதற்கோ வாய்ப்பில்லை என்கிறார் சிவசண்பகம். நல்ல எண்ணெய் வாங்கி போய் யூஸ் பண்ணி திரும்பவும் வாங்குறாங்க. அதேமாதிரி இந்த எண்ணெயில் இந்த செக்கு மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெய் என்னென்னா சூடேறாத எண்ணெய். இந்த எண்ணெய் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் சொல்லுவாங்க. இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அந்த இதனுடைய உயிர் சத்துக்கள் அப்படியே அதில் நிறைஞ்சிருக்கும். எந்தவித வேதிப்பொருட்கள் கலப்படம் இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி இப்படி பண்ணுறதுனால மக்கள் வரவேற்பு அமோகமாக இருக்குது. பெரு நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் செலவு செய்து எண்ணெய்களை விற்பனை செய்ய முயன்றாலும் மக்களிடையே அதிகரித்திருக்கும் விழிப்புணர்வால் இனி செக்கு எண்ணெய்களுக்கு மட்டுமே ஏறுமுகம் என்கிறார் சிவசண்பகம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன். மாலதி, பாரம்பரியம் மாறாம சமைக்கிறியே. நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்தை நாம தானே பாதுகாக்கணும். நான் எதை செஞ்சாலும் பார்த்து செய்வேன். இந்த காலத்திலயும் இவ்வளவு வாசனையான நல்லெண்ணெயா? ஆமாம்மா, நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா விசேஷங்களுக்கும் சரி, நாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த வயசுலயே இந்த உடம்பு இப்படி கல்லு மாதிரி இருக்கிற காரணம் நம்ம சார்ந்த பாரம்பரிய முறைப்படி காலமாட்டை பூட்டி சுத்தமான எள்ளை தேர்ந்தெடுத்து கல்செக்குல பனங்கருப்பட்டியோட ஆட்டி கொடுக்கறது நம்ம சார்ந்த நல்லதுதான். இவ்ளோ விஷயம் இருக்கா? என் குடும்ப ஆரோக்கியத்துக்காக நான் மாறிட்டேன். அப்போ நீங்க